எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக சந்தவை செஞ்சுருவாங்க. தீபாவளிக்கு ஊருக்கு போகிறது, ஸ்வீட் செய்கிறதுன்றதுனால ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா சந்தவை செய்யவே இல்லை. குட்டீஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் காலையிலேயே அரிசி ஊற வச்சுட்டு நைட்டுக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சந்தவை செய்யறதுக்கு தேவையான அளவு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கிரைண்டரில் ஆட்டும்போது கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து ஆட்டி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இது புளிக்கணும்னு அவசியம் இல்லை, உடனேவே நம்ம செஞ்சிடலாம். இட்லி மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி சந்தவை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடலாம். அப்படி நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு காரமாகவும் செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்க தேங்காய் பால் தான் கேட்பாங்க. அதனால் அவங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு நைட்டு எங்களுக்கு தாளிச்சுக்கிட்டோம். எப்பவும் போல தான் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வணங்கினோடனே தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பிழிஞ்சு வச்சிருந்தா சந்தவையை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட வேண்டியது தான். ஸோ தக்காளிக்கு பதில் லெமன் சேர்த்தியும் நீங்கள் செய்யலாம். அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் பிரியாணியாக சந்தவியான்னு கேட்டால் சந்தவை தாங்க வின் பண்ணும். உங்கள் வீட்டில் என்ன ஃபேவரட் ஃபுட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.